என்ன உன் ஃப்ரெண்டு இன்னும் வரலையா? இல்லனே. இப்படி எத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? வயிறு முட்டை நல்லா சாப்பிடுறது, காசு இல்லைன்னு ஓடி போறது. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அதனால நீ ஒண்ணு பண்ணு, இங்க வேலைக்கு சேர்ந்துரு. இல்லனே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க. எனக்கு பிளேட்டு ஸ்பூன் எல்லாத்தையும் கழுவிதா. அடுத்த கஸ்டமர் வரதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிரு. சரினே, ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் வரேன். அது சீக்கிரம் வந்திருக்கணும். கமலி, பிரவீன், சுபாஷ் எல்லாரும் எங்க போனீங்க? ஒருவேளை வீட்டுக்கே போயிட்டாங்களோ? காசுக்காக அவங்கள விட்டு வந்தது தப்புதான். ஏய், இது தீப்தி தானே? ஆமா, தின்னுட்டு நகர முடியாம உட்கார்ந்துருக்கலா இருக்கும். ஆனா எனக்கு ஏதோ அவ தனியா இருக்க மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லடா, அவ இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருப்பா. ஆனா அவளதான் இங்க காணுமே. இப்போ உனக்கு எதுக்கு நக்கறே? பார்க்க பாவமா இருக்குன்னா வாங்க கிளம்புவோம். அதான், நம்மள விட்டு போனவள பத்தி நம்ம எதுக்கு பேசணும்? சும்மா எதுக்குன்னு கேப்போமே. சுபாஷ், நீ முன்னாடி போ. அவளை பார்க்க அப்படி ஒண்ணு தெரியல. ஏல நில்லுங்க, நீங்களே விட்டுட்டு போறாதீங்க. கமலி வாய்ஸ், அவளை எங்க? எனக்கு தெரிஞ்சு இங்க எங்கேயாவது இருப்பா. கமலி, கமலி, கமலி கேக்குதா? என்னம்மா சும்மா சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்கா? ஐயோ, பாத்துட்டாரு. ஒழுங்கா அந்த சேர்ல ஏறி உட்காரு. என்ன, இப்பதான் என் ஃப்ரெண்ட் போன, அவ சத்தம் கேட்டுச்சு. அவளை கூப்பிடணும். யாருக்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கா? ஒன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். சும்மா இரு, இல்லன்னா போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ் வேண்டானே, நான் இங்கே உட்கார்ந்துடுறேன். இன்னொரு தடவை கீழே இறங்குனத பாத்தேன் வை. ஐயோ, இல்லனே, நீ இறங்க மாட்டேன். கமலி மாதிரியே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. ஒருவேளை வேற யாராச்சும் இருக்குமா இருக்கும். இப்படி திரும்பி உட்கார்ந்திருப்போம். அப்பதான் தெரிஞ்சு யாராச்சும் வந்தா பார்க்க முடியும். ஏய் கமலி. சுபாஷ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன்டா. ஓ ஃப்ரெண்ட் எங்க? அவ என்ன மாட்ட வச்சிட்டு போயிட்டாடா. ஒழுங்கா சொல்லு, ஒண்ணு புரியல. அவதான் இந்த கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வந்தா. இங்க பார்த்தா நானும் எல்லாமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன். இடையில அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அவளை சரி நான் போறேன்னு விட்டுட்டு போயிட்டா. இந்த கடைக்காரரு காசு கொடுக்காம என்ன விட மாட்டேக்காரு. என்கிட்ட ஒத்த காசு கூட இல்ல. அச்சச்சோ. ஒண்ணு அவருக்கு காசு கொடுக்கணும், இல்லனா அவருக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்றது? அதான்டா ஒண்ணு தெரியாம இங்க உட்கார்ந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கமலி கையில காசு இருக்குன்னு நினைக்கேன். அப்படியா? அப்ப அவகிட்ட போய் வாங்கிட்டு வாடா. சரி, வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். அவ அந்த காசை வச்சுட்டு வேற எதையும் வாங்க போயிராமே. உடனே போ. சரி சரி. அப்பாடா, இப்பதான் உயிரே வந்திருக்கு. இனி நான் தப்பிச்சிருவேன்ப்பா. கடவுள் மாதிரி வந்தான். இனி இந்த கடைக்காரனால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னம்மா வாய் பேசுறாரு? என்ன சொன்னாரு? இங்க நான் வேலை பார்க்கணுமா? நல்லா செய்வாவ. எனக்கு வேற வேலை இல்லாம வந்து உட்கார்ந்திருக்கேன் பாரு. அவரால இனி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சுபாஷ் இப்ப காசு எடுத்துட்டு வருவான். நான் அவரை மூஞ்சில வீசிட்டு வருவேன். இனி நம்ம அவருக்கு எதுக்கு பயப்படணும்? இங்க ஏறி நிப்போம். ஏன் கடைக்காரரே, என்னையே வேலை பார்க்கறா? ஸ்பூன் பிளேட்ல கழுவி வை. கஸ்டமர் வந்திருக்காங்கல, சோம்பேறி மாதிரி வேலை பார்க்கறது. நல்லா சுறுசுறுப்பா பண்ணுங்களா. உனக்கு எவ்வளவு தைரியம்? இங்க வந்துட்டீங்களா? உன்னை யாரு சேர்ல ஏறி இருக்க சொன்னா? கீழே இறங்கு. என்ன யார சொல்லி யாரும் சொல்லல, நானாவே இறங்குக்கேன். இப்ப நீங்க சொல்லி நான் இறங்க மாட்டேன். ஏன் இஷ்டம், நான் நிப்பேன். எனக்கு எப்ப இறங்கணும்னு தோணுதோ அப்ப இறங்குவேன். ஓவர் பேசுறதுன்னா வாயை கிழிச்சிருவேன். ஏன் சார் இப்ப கோவப்படுறியே? நல்ல ஸ்வீட் கடையை போட்டு வச்சுக்கிட்டு இப்படி கோவக்காரரா இருக்கறியே? உன் காசு நீ என்ன தரல, அத மனசுல வச்சுட்டு பேசு. அதுவா சார், அது பிரச்சனையே இல்ல. இதை என் ஃப்ரெண்ட் இப்ப எடுத்துட்டு வருவா. அப்புறம் அதை தந்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். என்ன சார் சொன்னீங்க? ஏமாத்துவோமா? எனக்கு சின்ன கஷ்டம் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச போதும் வந்து நிப்பாங்க. இப்ப பாத்துக்கிட்டே இருங்க, லைன் கட்டி 3 பேர் வந்து நிப்பாங்க. ஃப்ரெண்டுனா அப்படி வந்து நிக்கணும் சார். இந்த நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணுமே. வந்துட்டாங்களான்னு பாருங்க. ஒரு ஈ காக்கா கூட வரல. வருவாங்க சார், வருவாங்க வருவாங்க. இப்ப பாருங்க. அதான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்படியே பாத்துட்டு இருங்க. ஒரு 3 குள்ள கத்திரிக்கா வந்துட்டு இருக்கோம். யாருமே இங்க வர மாதிரி தெரியல. வா, நீ வந்து எனக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிதா. கிளீனா? என்ன சார் நீங்க? சாப்பிட்ட சாப்பாடுக்கு காசு கொடுக்கணுமா இல்ல க்ளீன் பண்ணிட்டு போணுமா? இப்படி எல்லாம் கஸ்டமரை நீங்க டீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவனும் வர மாட்டான். அப்புறம் நீங்க மட்டும் உங்க கடையில ஈ ஓட்டிட்டு இருக்கணும். இரு, போலீஸ் கூப்பிடுறேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் காசு கொடுத்துட்டான்னா அப்புறம் அவ்வளவுதான். போலீஸ் வந்து எதுக்கியா என்ன சும்மா கூப்பிட்டுட்டு இருக்கா? ஒண்ணு மாதிரி எனக்கு ஒரு வேலை இல்லன்னு நினைச்சேன்னு கேட்பான். எப்போ என் காசு கையில கிடைக்கும்? நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கு எவ்வளவு காசு வந்து? 120 ரூபா. அவ்வளவுதானா? 125 ரூபாய் தந்துட்டு போறேன். 5 ரூபாய் உங்களுக்கு லாபமா வச்சிடுங்க. டிபி பாத்தீங்களானே? எனக்கு ஒண்ணுனே தம்பி வந்திருக்கான் பாருங்க. இப்படி இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, வாங்கி தரேன். பிரவீன் காசு குடுறா. அவரு நம்மள நக்கலா பாக்குறாரு. தீப்தி, கமலிய காணோம். காணுமா?
ஹம். ஹம்.